தமிழ் விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு சாம்ராஜ்யம் ஒற்றை தலைமை நீண்ட காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்தது. அவருடைய தலைமையின் கீழ் இந்த மண் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தார். திருகோணமலையில் கன்சைட் வத முகாம்களிலே தமிழ் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற விடயம் அப்பட்டமான சாட்சிகளோடு வெளியானது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை ஒரு தேசமாக நிர்வகிக்க தவறிவிட்டது. இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் பீடத்தினுடைய துறை தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு தமிழர். இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கோவனா அமிர்தலிங்கம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு தமிழராக இருக்கிறார். அரசியல் துறை ரீதியாக எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுவதாக அறிக்கை விட்டு சில மணி நேரங்களில், சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் வடக்கு மீது சக்கரவேகம் வார்த்தையினம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பு என்பது மிகப்பெரிய ஆபத்தான அல்லது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் தரப்புகள் தங்களுடைய ஒற்றுமை என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த காலப்பகுதி, அல்லது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தேசிய கட்சிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காலூன்றி மிகப்பெரிய அளவிலே பறந்துபட்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போன்று கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் கட்சிகள் பல கூறுகளாக பிரிந்து நின்ற அதன் விளைவாக தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய என்பிபி ஆட்சியாளர்களுக்கு யாழ்ப்பாணத்திலே மட்டுமல்ல வடக்கிலும் அதிக ஆசனங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு நிலைமையை வழியை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது நாங்கள் மறக்க முடியாத ஒரு விடயம். இதிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இன்று என்பிபி செய்யக்கூடிய அனைத்து விதமான முனைப்புகளுக்கும் வடக்கு மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, வடக்கு மக்களுடைய கிழக்கு மக்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என்ற போர்வையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட சிறிய அளவிலான வாக்குகளை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் அதிகளவிலேயே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை எடுத்து பார்த்தால் அதிகளவான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. வெறும் 80,000 வாக்குகளை பெற்றுக்கொண்டு நான் நினைக்கின்றேன் அளிக்கப்பட்ட வாக்குகளிலே 20% வாக்குகள் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அந்த 20% வாக்குகளை பெற்றுக்கொண்டு, ஆனால் தேர்தல் கணிப்பீடுகளின் அடிப்படையில் இருந்த சாதகத்தன்மையினால் 3 ஆசனங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக காட்டி ஒரு பிரமையை உருவாக்குகின்ற வேலையை என்பிபி செய்கின்றது. உண்மையிலே என்பிபிக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள் 80,000 சொச்சம் என்று சொன்னால், தமிழ் தேசியத்துக்காக விழுந்த வாக்குகள் 1,40,000க்கும் அதிகம். அதைவிட ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற சுயேட்சை குழுவுக்கு விழுந்த வாக்குகள் 27,000. இவற்றை கூட்டி பார்க்கின்ற பொழுதும் என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய பேசிய அல்லது தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்திய கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்குமாக விழுந்த வாக்கு இரட்டிப்பு மடங்காகும். ஆனால் அந்த தேர்தல் நாங்கள் பிரிந்து நின்ற காரணத்தினாலே தேர்தல் கணிப்பீட்டு பொறிமுறையின் அடிப்படையிலே என்பிபி அதனுடைய சாதகத்தை அறுவடை செய்து கொண்டது என்பதுதான் உண்மையான விடயம். இருந்த போதிலும் அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பின்னடைவான ஒரு விடயம், அல்லது தமிழ் தேசியம் பின்னோக்கி செல்கின்றது, அல்லது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகிச் செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை துரதிர்ஷ்டவசமாக அது ஏற்படுத்துகின்றது. இதிலிருந்து தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்துகின்ற தரப்புகள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தமிழ் மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை, அல்லது ஒரு சரியான தரப்பு தமிழ் மக்களாலே ஏகோபித்த ரீதியிலே தெரிவு செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எல்லா தரப்பும் ஒன்றிணைய வேண்டும் என்று இல்லை. தமிழ் விடுதலை புலிகள் போராட்டம் ஆரம்பித்த காலப்பகுதியிலே பல்வேறு ஆயுத குழுக்கள் இந்த மண்ணிலே செயற்பட்டு கொண்டிருந்தன. கணிப்பீடுகளின்படி 37 ஆயுத குழுக்கள் அந்த காலத்திலே இயங்கியதாக சொல்லப்படுகிறது. அதிலே சற்று பலம் பொருந்திய ஆயுத குழுக்களாக 5-6 குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால்
அவையெல்லாம் ஒன்றுபடாத நிலையில் பட முடியாத நிலையில் தமிழர் விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் ஒரு கட்டத்திலே ஏகோபித்த ரீதியிலே ஆதரிக்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தேவை தமிழ் மக்கள் சரியான தரப்புக்கு ஏகோபித்த ரீதியிலே ஆதரவு வழங்க வேண்டும், அல்லது ஒரு சரியான ஒரு தரப்பாக எல்லா தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும். அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. உண்மையிலே 1976களிலே TULF என்ற தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகிய பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் ஒன்றிணைந்தன. அதற்கு பிறகு அந்த 2 கட்சிகளையும் இல்லாமல் செய்துதான் ஒரு கட்சி உதயமாகியது. அது நீண்ட காலம் பயணித்தது. பின்னர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிலிருந்து விலகி தனியே தங்களுடைய கட்சியை மீள செயற்படுத்தி கொண்டாலும் பெரிய அளவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸால் எத்தகைய தாக்கத்தையும் செய்ய முடியவில்லை. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அமைப்பு நீண்ட காலமாக இந்த மண்ணிலே செயற்பட்டது. யுத்தத்துக்கு முன்னர் அவர்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருந்த ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் எவ்வாறென்றாலும் ஒரு தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒரு திரள வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. அந்த ஒரு குடை என்பது வெறுமனே தேர்தலுக்கானதாக மாத்திரம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அறுதியும் உறுதியுமான நிலைப்பாடு. கொள்கை சார்ந்ததாக கொள்கையை முன்னிலைப்படுத்துவதாக, கொள்கையிலிருந்து விலகுபவர்களை விலக்குகின்ற, கொள்கைக்கு எதிராக செயற்பட்டவர்களை சேர்க்காத ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்ற வார்த்தை, இது ஒரு காலகட்டத்தை நீங்கள் சொன்னதுக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இருந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு வரை தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று சொல்லி அவர்கள் மாறுதட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை மாற்றமடைவதற்கும் கட்சிக்குள் இருந்த அல்லது தமிழர் தரப்புக்கு மிக ஆபத்தான காலகட்டம் இது என உணர்ந்து கொண்ட போதும் கட்சியிலே மேலும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், அதற்கான முடிவுகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. இதனுடைய விளைவு நீங்கள் குறிப்பிட்ட NPPயினுடைய இந்த தேர்தல் வெற்றியை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்குவதற்கான முயற்சிகள், அழைப்புகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட மட்டக்களப்பிலே ராசமாணிக்கம் அவர்களுடைய நினைவு தினத்திலே தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு பகிரங்கமான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். சிங்கள தலைமைகள், கட்சிகள் எந்த விதமான விடிவையும் நமக்கு தராது, ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், வெறுமனே ஒன்றுபடுதல் என்கின்றது எங்களுக்கு பல ஆபத்தான விடயங்களை தான் கொண்டு செல்லும். அதற்காக நாங்கள் பிரிந்து நிற்கவும் முடியாது. அண்மைய காலங்களிலே நடைபெற்ற கூட்டுகள், ஒன்றிணைவுகளை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த ஒரு வருடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒட்டி நடந்த கூட்டுணைவுகள், பிரிதல்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறான தேர்தல் வெற்றி அல்லது தேர்தல் கணக்குகளை மையப்படுத்திய கூட்டுணைவு வாரதும் ஒன்றுதான், வராமல் போகிறதும் ஒன்றுதான். அது இருக்க தேவையில்லை. தமிழரசு கட்சியும் DTNAயும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுவதாக அறிக்கை விட்டு சில மணி நேரங்களில், சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் கருத்துரைப்பட்ட NPPக்கு 2 கட்சியும் சேர்ந்து தாரை வார்த்தது. இவ்வாறான ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை. இது ஒற்றுமையும் அல்ல. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய ஒற்றுமை என்பது கொள்கையை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நேர்மையான ஒற்றுமையை தமிழ் மக்கள் விரும்புகிறார்களே தவிர, எதிர்பார்க்கிறார்களே தவிர, மக்களை பேய்காட்டுகின்ற பதவிகளுக்காக, பதவி கணக்கீடுகளுக்காக, தேர்தல் வெற்றிகளுக்காக ஒன்றிணைவதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதனால்தான் மக்கள், தமிழ் தலைமைகள் ஒழுங்காக நடக்காவிட்டால், தமிழ் தலைமைகள் கொள்கையை முன்னிலைப்படுத்தி நேர்மையாக செயல்பட தவறினால், தமிழ் மக்கள் இந்த கட்சிகளை விட்டு விலகி அரசோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அவர்கள் யோசிப்பார்கள். அதை நாங்கள் தவறு என்று சொல்ல முடியாது. அதை மக்களை நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது. அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் நாங்கள் கீழ்த்தரமாக நடக்கின்ற வரை நாங்கள் மக்களை பிழை சொல்ல முடியாது. நீங்களே யோசித்து பாருங்கள். கருத்துரை பெற்ற மக்களை நீங்கள் யோசிங்க. கருத்துரை பெற்ற மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தது எதற்காக? தமிழ் தேசியத்திற்காக. இந்த மண்ணிலே, முல்லைத்தீவு மண்ணிலே தென்னிலங்கை கட்சிகள் ஆட்சி கூட முறக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தார். ஆனால் இன்று அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்.
தாங்கள் விரும்பாத என்பிபியை இந்த தமிழ் கட்சிகள் ஆட்சிப்படத்தில் ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார்கள். அப்போ இன்று தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படவில்லையா? இந்த தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கவில்லையா? அப்போ இந்த முல்லைத்தீவு மக்கள் இன்றைக்கு என்ன யோசிப்பினோம்? நாங்களே இவர்களுக்கு வாக்களிப்பான், எங்களுக்கு என்னத்துக்கு இந்த இடத்தரகர்கள், நாங்கள் நேரடியாக என்பிபிக்கு வாக்களித்திருக்கலாமே. இனி 4 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு இந்த என்பிபியினுடைய ஆட்சியின்கள் இவர்கள் இருக்க போகிறார்கள். ஆகவே ஏமாற்றப்பட்டது தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள் அல்ல. நிச்சயமாக சட்டத்தனி மணிவண்ணன் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மக்கள் ஏமாற்றப்படுகின்ற விடயம் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் இனத்தினுடைய இன்றைய நிலவரம் நன்றாக தெரிந்தும் தமிழ் அரசியல் தரப்புகளினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு வினாவாக இன்று வரை எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கரைத்துறை பற்றி அல்லது முல்லைத்தீவை எடுத்துக்கொள்ளலாம். தமிழர் தேசத்தினுடைய நில தொடர்பு என்பது, அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொள்கிறோம். இந்த நில தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது கிவுலோயா திட்டம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் மணலாறு வெளியோயாவாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. குச்சவெளியினுடைய பிரதேச செயலாளர் பிரிவினுடைய 50% நிலப்பகுதி சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த புறமாக ஒரு பக்கமாக குச்சவெளியை அனுராதபுரம் மாவட்டத்தோடு இணைப்பதற்கான ரகசிய திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய தாயகம் வடக்கு கிழக்கு என்று நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு நிலத்தொடர்ச்சி பந்தாடப்பட்டு விட்டது. இந்த விடயங்களுடைய தாற்பயங்கள் கூட அறியப்படாத தமிழ் தேசிய தலைமைகள் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல கொள்கைக்காக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லோரையுமே மக்கள் தூக்கி எறிய வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த நிலைமை இல்லாமல் ஏன் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கும் சரியான முறையிலான அரசியல் விழிப்புணர்வு என்பது ஊட்டப்படவில்லை. மறைந்த ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் அவர்கள் அடிக்கடி மக்களை அரசியல் வெளிப்பூட்டுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் அது இன்று வரை இடம்பெறவில்லை. இதற்கான முயற்சிகளை ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக நீங்கள் மேற்கொள்ள முடியுமா? கட்டாயமாக செய்ய வேண்டிய, நீங்கள் சொல்வது போல தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக விழிப்படைய செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அல்லது ஒவ்வொரு இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய ஒரு செயற்பாடு. நிச்சயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, நாங்கள் அதை மிகப்படுத்தி சொல்ல முடியாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கேட்ட அளவில் தான் செய்ய முடியும் எங்களால். ஆனால் இது நிச்சயமாக ஒரு பரந்துபட்ட அளவிலே தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் விழிப்பூட்டுகின்ற செயற்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயம். அதைவிட ஆக குறைந்தது தமிழ் மக்களுடைய கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்வார்கள், அடி மட்டத்திலே பழகக்கூடிய வர்கள் என்று சொன்னால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள். ஆக குறைந்தது இந்த கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்காகவாவது அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற்றவர்களாக எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்காவது நாங்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவர்களுக்கூடாக அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த மக்களுக்கு நாங்கள் அரசியல் விழிப்பூட்டுகின்ற வேலை திட்டம் ஒன்றை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நான் 100% அதிலே உங்களுடைய கருத்தோடு இணங்கி போகின்றேன். நிச்சயமாக இந்த விவகாரத்திலே பல்வேறு விதமான விடயங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு போதுமான வசதி இல்லை, கட்டமைப்பு இல்லை, நிதி இல்லை என்று சொல்லி. ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய புலம்பெயர் கட்டமைப்பை கொண்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த இனம் தன்னுடைய நிலமீட்பிற்காகவும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் 3 தலைமுறைகளை தார வாய்த்திருக்கிறது. மிகப்பெரிய அளவு விலையை கொடுத்திருக்கிறது. இந்த இனத்தினுடைய அந்த கனவுகள் அல்லது அவர்கள் செயற்பட்ட காலப்பகுதி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி வைத்துக்கொண்டு இப்போது ஒரு அரசியல் அல்லது நான் தலைவரா நீ தலைவரா என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அடிபடிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் நல்லது உதாரணத்தை சொல்லிக் கொள்ளலாம். அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே முதலாவது களப்பலியாக தீரன் நடராசன், திருகோணமலை தியாகி தீரன் நடராசன் அவர்களுடைய களப்பலி கொடுத்த இந்த தமிழரசு கட்சி இப்போது தன்னுடைய முடிவுக்காக நீதிமன்ற படியிலே திருகோணமலையில் நின்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இவர்கள் எப்படி பெற்றுத் தருவார்கள் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒரு தமிழ் தேசிய அரசியல் மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக ஒரு சிலர் சொல்லுகின்றபடியும் இந்த இளையோர் அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்குற போது சாத்தியமான நகர்வுகள் இருக்குமா? இல்லை, நான் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே 100% உடன்படுகின்றேன். நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற விடயத்தை விட்டு ஒரு மக்கள் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள், நான் இதிலே ஒரு விடயத்தில் நான் தெளிவாக சொல்லுகிறேன். எங்களுடைய அரசியல் உள்விவகாரங்களில் கதைப்பதற்கு ஜேவிபிக்கோ அல்லது வேறு தென்னிலங்கை கட்சிக்கோ அருகதை கிடையாது.
நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வோம், எங்களுக்குள் விமர்சித்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வகுப்படுத்த வேண்டிய அவசரம் இல்லை, அவசியமும் இல்லை. அந்த 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 புரிதலோடு என்னுடைய கருத்து, தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்லுகின்றவர்களுடைய நடத்தைகளை பார்த்தால் அருவருப்பாகத்தான் உண்மையிலே இருக்கும். நாங்கள் அதை சுய பரிசோதனை கட்டாயமாக நாங்கள் சுய மதிப்பீடு செய்ய வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒரு விடயத்தை ஆரந்தனமாக சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே வேறு சில பேட்டிகளிலேயும் நான் சொல்லிய ஒரு விடயம், இது ஒரு நிலைமாறு காலம் என்று தான் நான் சொல்வேன். அதாவது ஒரு தமிழ் விடுதலை புலிகள் என்ற ஒரு சாம்ராஜ்யம், ஒற்றை தலைமை நீண்ட காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்தது. அவருடைய தலைமையின் கீழ் இந்த மண் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழ் மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஒரு நிலைமை ஒன்று 2009 தரமட்டமாகி போய் இல்லாமல் போய் காணல் நீராக தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் போய்விட்டது. அது இயல்பு. வரலாற்றிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு பிறகு இந்த மண்ணிலே பல குழப்பங்கள் நடைபெறும், அதில் மாற்றமில்லை. ஏனென்றால் இழந்து போயிருக்கிற அல்லது உணர்வு ரீதியாகவும் அழிந்து போயிருக்கின்ற ஒரு சமூகத்திலே பல்வேறு குழப்பங்களை எதிரியே திட்டமிட்டு செய்வான். அந்த சமூகத்தை மேலும் கூறு போடுவதற்கான வேலை திட்டங்களை திட்டமிட்டு அந்த எதிரி தரப்புகளை நடத்தும். ஆனால் அதை தாண்டி, அந்த ஒரு நிலைமாறு காலத்தை தாண்டி, அந்த நிலைமாறு காலத்தை சமாளிக்கின்ற தலைவர்களாகத்தான் நான் இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கின்றேன். அந்த நிலைமாறு காலம், ஒரு சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இன்னும் ஒரு சாம்ராஜ்யத்தின் எழுச்சிக்கு ஆன காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியை நிரப்புகின்ற கட்சிகளாகத்தான் நான் இவர்களை பார்க்கின்றேன். இன்னும் ஒரு தலைமை இந்த மண்ணிலே உருவாகும். அந்த தலைமை இந்த மக்களை சரியாக வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த தலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கடந்த கால யுத்தத்தோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க முடியாது. கடந்த காலங்களில் நீங்கள் இன்று இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்கள், அரசியல் கட்சிகளுடைய தலைமைகளை பார்த்தால் பெரும்பாலும் 2009க்கு முன்னர் ஒன்றில் தமிழ் விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது அதுக்கு எதிராக அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்று இயங்கிய ஆயுத குழுக்களாக இருப்பார்கள். அந்த அவ்வாறான அந்த யுத்த பின்னணியோடு இருந்தவர்களாகத்தான் பெரும்பாலான கட்சிகள் இருக்கின்றன. சிலர் இந்தியாவோடு தொடர்பில் இருந்தார்கள், அல்லது இந்தியாவோடு பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். இந்தியாவுக்கு சென்று வாழ்ந்துவிட்டு பின்னர் ஒரு காலத்திலே, குறிப்பாக சமாதான காலத்திலே திரும்பி வந்து அந்த தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள் வந்தார்கள். இவர்கள் எவ்வளவு தூரம் சுயாதீனமாக தமிழ் மக்களுக்காக சிந்திப்பார்கள், எவ்வளவு தூரம் சுயாதீனமாக அவர்களால் சிந்திக்க முடியும் என்பது தொடர்பில் நியாயமான சந்தேகங்களும் கேள்விகளும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆயுத அரசியலை செய்தவர்கள். இவர்கள் எந்த அமைப்புகளிடம், எந்த அரசுகளிடம் சரணடைந்திருந்தார்களோ அந்த அரசுகளுக்கும் அந்த அமைப்புகளுக்கும் கட்டாயமாக அவர்களை மீறி செயற்பட முடியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இவர்களை சுயாதீனமாக போய் தமிழ் மக்களுக்காக நீங்கள் செயற்படுங்கள் என்று இந்த அரசுகள் விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. இவர்கள் அந்த இடைவெளியை நிரப்பலாமே தவிர, தாங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு அந்த இடைவெளியை நிரப்பலாமே தவிர, இவர்கள், எனக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் தமிழ் தேசியத்தை வென்று கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் இவர்கள் ஒவ்வொரு பிடிக்குள் இருந்தவர்கள். ஆகவே இந்த மண்ணிலே இந்த யுத்த காலத்துக்கு பிறகு அரசியலுக்குள் வருகின்ற, யுத்த காலத்துக்கு பின்னரான ஒரு அரசியல் தலைமை இங்கு எழுப்பப்பட வேண்டும். அந்த தலைமை தான் இந்த மண்ணை சரியான விதத்தில் நெறிப்படுத்தும். அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதுவரை ஒரு நிலைமாறு காலமாக இந்த காலத்தை நாங்கள் கருதி. நிச்சயமாக திரு மணிவண்ணன் அவர்கள் குறிப்பாக ஒரு விடயம் தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த மண்ணை நேசிக்காதவரும் இந்த மண்ணை ஆள தகுதியற்றவர்கள் என்ற ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளையை தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய மண்ணுக்காக அனுப்பிய பெற்றோர் இன்றும் வீதிகளில் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை காணவில்லை என்று, அல்லது என்னுடைய பிள்ளையை இந்த நாட்டுக்காக கொடுத்து விட்டேன் என்று அந்த இருமார்ப்போடு பெருமிதத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர்களுக்கான ஒரு சாத்தியமான சூழலையாவது உருவாக்க வேண்டும் என்கின்ற
உள்நோக்கத்தோடு யாராவது செயற்படுகிறார்களா என்று கேள்வி கேட்கிற போது அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஏமாற்றம் இருக்கு. அந்த ஏமாற்றத்தை எப்படி அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அல்லது அந்த வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் எங்களிடமிருந்து எடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் அதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கும் அது தெரியும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய ஒத்தியங்கிய ஆயுத குழுக்கள் என்று குறிப்பிட்டீர்கள். ஒரு சாரார் இந்தியாவோட ஒத்து இயங்கினார்கள், இன்னொரு சாரார் இலங்கை அரசாங்கத்தோடு ஒத்து இயங்கினார்கள், இன்னொரு சாரார் தமிழ் விடுதலை புலிகளோடு இருந்து பின்னர் யுத்த முடிவிலே இலங்கையில் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றும் தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவினுடைய துணை தூதரகத்தோடும் இந்தியாவினுடைய தூதரகத்திற்கும் பதில் சொல்வதாகத்தான் இருக்கிறது என்ற வெளிப்படையான விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் இந்திய தூதரையோ துணை தூதரையோ சந்தித்து அறிக்கைகளை அவரிடம் கொடுக்கின்ற நிலைமை இருக்கிறது. ஆக இந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய தமிழ் அரசியல்வாதிகள் இந்தியாவினுடைய தூதரகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு உட்பட்டிருக்கிற போது இந்தியா காலங்காலமாக ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்தது என்ற தெளிவான ஒரு அறிவு இருக்கக்கூடிய யாரும் இந்த அரசியல் போக்கை விரும்பப் போவதில்லை. குறிப்பாக 39 ஆண்டுகளாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தையே சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்தியா இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு விசுவாசமாக தமக்கு வாக்களித்து தங்களை பிரதிநிதிகளாக கொண்டு வந்த மக்களுக்கு விரோதமான நடத்தைகளை உடைய இந்த தலைமைகள் எப்படி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இவற்றுக்கெல்லாம் அப்பால் இப்போது இருக்கக்கூடிய JVP தன்னுடைய சிகப்பு சட்டையை கழட்டி வைத்துக்கொண்டு வெள்ளை சட்டை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அண்மை நாட்களாக சொல்கின்ற விடயம், நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். அதற்கேற்றாற் போல வடக்கிலே 4 பேர் இருக்கிறார்கள், ஒரு அமைச்சர், 3 பாராளுமன்ற உறுப்பினர், 5 பேர் இருக்கிறார்கள். வடக்கிலே 5 பேர் இருக்கிறார்கள், வடக்கு கிழக்கு மொத்தமாக 8 பேர் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், எங்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதன் பின்பதாக ஜனாதிபதியை கூட்டு வந்தார்கள். ஒரு திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் போல எல்லா காட்சிகளும் செய்து முடித்தாகிவிட்டது. ஆக சர்வதேச ரீதியாகவும் இது ஒரு பிரச்சாரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இப்படி இந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நம்புகிறேன். அதாவது இந்த இடர்காலம் வந்தது. இடர்கால நேரத்திலே புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி உதவி ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்காக ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்புக்கு வழங்கப்பட்டது. அந்த நிதி இப்போது நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் ஜனாதிபதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இட்டிருக்கிறார். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மத வழிபாட்டு தலங்களை புனரமைத்தல் என்று சொல்லி கம்பளையிலே ஒரு விகாரை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுடைய நிதி அங்கு விகாரை கட்டுவதற்கு செலவழிக்கப்படுகிறது. எங்கு நாங்கள் தமிழ் தேசிய விழிப்புணர்வுக்கு எங்களிடம் போதிய பலம் இல்லை என்று சொல்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் யார்? நாங்கள் சரியான திட்ட வரைவை செய்திருந்தால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எங்களோடு இருக்க மாட்டார்கள் என்று இருக்கிறதா? இல்லை, அதான் நான் முன்னரும் பல தடவை நான் இதை சொல்லியிருக்கின்றேன். உண்மையில் நீங்கள் சொல்லுவது நான் 100% ஏற்றுக்கொள்கின்றேன். உண்மையில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு சிறிய அமைப்பு. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யுத்தத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மண்ணிலே இருந்தது. தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஏறத்தாழ ஏகோபித்த ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஏக பிரதிநிதிகளாக தமிழ் விடுதலை புலிகளுடைய மறைவுக்கு பின்னர் இருந்தார்கள். 2010 தேர்தல் 15 தேர்தலில் எல்லாம் தமிழ் மக்கள் அமோகமாக வாக்களித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, என்னுடைய குற்றச்சாட்டு இதுதான், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை ஒரு தேசமாக நிர்வகிக்க தவறிவிட்டது, ஒரு தேசமாக நிர்வகிக்கவில்லை. நாங்கள் அங்கங்கே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பிக்களாகவும் அங்கங்கே உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாகவும் அங்கங்கே மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தோமே தவிர தமிழர் தரப்பை ஒரு தேசமான திரட்சியாக மாற்றவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் என்னுடைய குற்றச்சாட்டு இன்று தமிழரசு கட்சியாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் அரசு கட்சியிடம் என்ன பொருளாதார கொள்கை இருந்தது, என்ன கல்விக் கொள்கை இருந்தது, என்ன விளையாட்டுக் கொள்கை இருந்தது, என்ன கலை பண்பாட்டு கொள்கை இருந்தது, எவ்வாறு எங்களுடைய கடற்பரப்பை மீனவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பில் திட்டங்கள் இருந்தது என்றால் இல்லை. திரு மணிவண்ணன் அவர்களே, அவர்களிடம் என்ன கொள்கை இருந்தது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் சொல்லிக்கொண்ட ஒரு ஆட்சி இருந்தது. அந்த காலப்பகுதியில் 2 தடவை நிபந்தனையற்ற ஆதரவுகளை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள அரசுக்கு வழங்கியிருந்தார்கள். நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கக்கூடிய ஒரு இனமா இந்த இனம்
அதனுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் என்ற ஒரு கேள்வி இருக்க வேண்டும். அரசியல் கைதிகள் இன்று வரை சிறையில் இருக்கிறார்கள். ஒரு நிழல் பிரதமராக திருவாளர் சுமந்திரன் அவர்கள் அந்த காலப்பகுதியில் செயற்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்படியாக இருந்தால் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்றும் இராணுவத்தின் வசம் நிலங்கள் இருக்கிறது, அது விடுவிக்கப்படவில்லை. அதே சமநேரத்திலே ITJP என்று சொல்லக்கூடிய சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டத்தினுடைய அந்த அறிக்கையில் திருகோணமலையில் கன்சைட் வத முகாம்களிலே தமிழ் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற விடயம் அப்பட்டமான சாட்சிகளோடு வெளியானது. அதற்கு எதிராக கூட பேச முடியாத, அதற்கான விசாரணைகளை கூட கூற முடியாதவர்களாக வசந்த கருணாகூட போன்றவர்களை பதவி உயர்வு வழங்கிய அரசோடு நிபந்தனையற்ற ஆதரவுகளை தானே வழங்கினார்கள். இவர்களிடம் என்ன கொள்கை இருந்தது தமிழ் மக்களுக்காக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு திட்டமிடல் இங்கே இருக்கவில்லை, எங்களுக்கு ஒரு பொறிமுறை இருக்கவில்லை, எதையுமே நாங்கள் உருவாக்கி இருக்கவில்லை. என்னை பொறுத்த மட்டும் இவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கலாம், வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கலாம். இந்த அரசாங்கத்துக்குரிய பொருளாதார கொள்கையிலிருந்து எல்லா கொள்கையும் நாங்கள் துறைசார் நிபுணர்களை கொண்டு வரைந்திருக்க வேண்டும். எவ்வாறு எங்களுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியம் அமைய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பொருளாதார, நாங்கள் யுத்தத்தால் அழிஞ்சு போன இனம், எங்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்கிற இனம், அதை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுக்கான உரிமைக்கான போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவை நாங்கள் இரட்டை தளத்திலே வேகமாக இயங்க வேண்டிய ஒரு இனம். எங்களுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு போகணும், எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்கான போராட்டத்தை நாங்கள் நேர்த்தியாக கொண்டு போகணும். அவை இந்த ரெண்டையும் சரிவரச் செய்வதற்கான ஒரு பொறுமுறையை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னர் தமிழரசு கட்சி ஏற்படுத்தவில்லை. அது அகமுரண்பாடுகளுக்குள் சிக்கி முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளான முரண்பாடு, இன்று தமிழரசு கட்சிக்குள்ளான முரண்பாடு என்று அகமுரண்பாடுகளுக்கு சிக்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே சரியான திட்டமிடல்களோ கொள்கைகளோ வகுக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்லுவோமாக இருந்தால் பாதுகாடு வருகிறது, தென்னிலங்கை அரசாங்கம் பாதுகாட்டை முன்மொழிக போகிறது என்றால் நாங்கள் பாதுகாட்டுக்கு என்ன கோரிக்கையை வைத்தோம் என்றால் இல்லை. நாங்கள் ஏதாவது மாஸ்டர் பிளான் வச்சுருக்கிறோமா? சரி, வடக்கு கிழக்குக்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விடயம் பாதுகாடு. அப்போ பாதுகாடு முன்வைக்கப்படுகின்ற பொழுது எங்கள்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருந்திருக்கணும். இந்த மாஸ்டர் பிளானில் இருக்கிற விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யும் கொண்டு நாங்கள் கோரிக்கையை வச்சோமா பாராளுமன்றத்தில் என்றால் இல்லை. திரு மணிவண்ணன் அவர்களே, இன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் பீடத்தினுடைய துறைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு தமிழர். இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கோவனா அமிர்தலிங்கம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு தமிழராக இருக்கிறார். அரசியல் துறை ரீதியாக எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், கொள்கை வகுக்கக்கூடிய கல்வியலாளர்கள் இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள். யாரையாவது அழைத்து அல்லது யாரோடாவது பேசியிருக்கிறீர்களா? ஆக குறைந்தது புலம்பெயர் கட்டமைப்புகள் நிறையவே செயற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களுக்காக. அந்த அமைப்புகளிடம் சென்று தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வாருங்கள், ஒன்றுபட்டு தமிழ் தேசத்தை கட்டி எழுப்புவோம், ஒரு வரைவை உருவாக்குவோம், இப்படியான பேச்சுவார்த்தைகளிலாவது இந்த தமிழ் அரசியல் தலைமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. நாங்கள் அவர்களிடம் கேட்கிற போது, புலம்பெயர் அமைப்புகளிடம் கேட்கிற போது, தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் எங்களோடு முறையாக பேசவில்லை. திரு சுமந்திரன் சென்றார், ஸ்ரீதரன் சென்றார், சாணக்கியன் சென்றார் என்பதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு இலங்கை தமிழரசு கட்சியாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக, ஒரு அரசியல் அமைப்பாக நீங்கள் அவர்களோடு ஆரோக்கியமான பேச்சுக்களை நடத்தினீர்களா என்றால் இல்லை. ஆக தமிழினத்தினுடைய விடிவு அல்லது தமிழர்களுடைய தேச கட்டுமானம், தமிழர்களுடைய நிலப்பரப்பை பாதுகாக்கின்ற விடயங்கள், இவை எதிலுமே அக்கறை இல்லாமல் வெறுமனே கருத்து அரசியலை செய்து கொண்டு, தேர்தலுக்கான காரண அரசியலை செய்து கொண்டு, நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி மார்தட்டி வீரவசனம் பேசுவதில் தமிழர்களுடைய இருப்பு காப்பாற்ற முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மீளவும் சொல்லுகிறேன். இப்போது கிவ்லோயா திட்டத்தினூடாக 6000 குடும்பங்கள் இங்கு குடியேற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 சொச்சம் குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மணலாறு என்று சொல்கின்ற தமிழர் தேசத்தினுடைய இதய பூமி இல்லாமல் போய்விட்டது. வடக்கு கிழக்கினுடைய நிலத்தொடர்ச்சி இல்லை. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திகாமடுல்ல என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பூர்வீக தமிழ் கிராமங்களை கொண்ட அம்பாறை மாவட்டம் என்று திருகோணமலையினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலைமை அப்படி தெரியும். ஆக தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான நிலப்பரப்பையும் நாங்கள் தாரை வார்த்துவிட்டு அல்லது சிங்கள குடியேற்றங்களுக்கு கொடுத்துவிட்டு இங்கு என்ன தமிழ் தேசியத்தையும் தமிழர்களுடைய இறமையையும் காப்பாற்றப் போகிறோம்? யாருக்கான இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பக்கமாக புலம்பெயர்வு மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கின்ற தமிழர் தேசமோ அல்லது காலங்காலமாக அவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்து காத்த தமிழர்களுடைய கட்டமைப்போ எதுவுமே இல்லாமல் போன பின்பு ஏன் இந்த அரசியல் நிலைப்பாடு இருக்க வேண்டும்? அதான் நிச்சயமாக உண்மை. அதான் நான் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, நான் இதைத்தான் முன்னுக்கு வருகிறேன்.
இந்த இப்போ இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் ஒரு காலத்திலேயே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இந்த திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்கள் மீது சட்டங்கள் பாயும். அவர்கள் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இந்த பொருளாதார கொள்கைகளை வகுத்தால் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படும் என்ற அச்சத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அவர்கள் சுயாதீனமாக செயற்பட முடியாத துர்ப்பாக்கியமான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்காக சுயாதீனமாக சிந்திக்க முடியாமல் அல்லது தமிழ் மக்களுக்காக இந்த சட்டத்தோடு முட்டி பாக்குகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட முடியாமல் அரசாங்கத்தோடு முட்டுவதற்கு பயந்தவர்களாக தங்கள் மீது சட்டம் பாயும், தாங்கள் உள்ளுக்கு போக வேண்டியது. இன்றைக்கு கருணா பிள்ளையான உள்ளுக்கு ஏன் இதை மற்ற முன்னாள் ஆயுத அமைப்புகள் மீது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? செய்யலாம். எவ்வளவு தூரத்துக்கு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கலாமோ அவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படையாக தமிழ் தேசியம் கதைத்தாலும் உண்மையான தமிழ் தேசிய செயற்பாட்டிலே இவர்கள் ஈடுபடலாமா, அந்த சுயாதீனம் அவர்களுக்கு இருக்கிறா என்ற சீரியஸான சந்தேகம் எனக்கு இருக்கிறது, அது மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான அந்த தலைமைத்துவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுன்றது இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் பெரிய சவாலான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதனால் தான் நான் சொன்னேன், இவ்வாறானவர்களை கடந்து யுத்த காலத்துக்கு பிறகு சுயாதீனமாக இந்த மண்ணிலே உருவாகக்கூடிய அந்த யுத்தங்களோடு தொடர்படாத ஒரு தலைமைத்துவம் தான் தமிழ் மக்களை நேர்த்தியாக அல்லது சரியாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிடுகின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் இப்படி ஒரு கேள்வி நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு புறம் பார்க்கிற போது அரசியல்வாதிகளை நாங்கள் கை காட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கேள்வி இருக்கிறது இல்லையா? பொறுப்பு, உங்களுடைய இறமை, உங்களுடைய உரிமை, இவையெல்லாம் கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. காலங்காலமாக உங்களைப் போல இந்த தேசத்திலே மக்கள் சிந்தித்திருப்பார்களாக இருந்தால், இப்போது இருக்கக்கூடியவர்களைப் போல சிந்தித்திருப்பார்களாக இருந்தால் இப்போதும் நாங்கள் சாம்பலாக இருக்க வேண்டிய காலப்பகுதி இருக்கிறது. ஆக ஒரு தன்னெழுச்சியும் திரட்சிக்கும் தயாரில்லாத ஒரு மக்கள் கூட்டத்தை தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எனக்கு அதில் நான் மக்கள் மீது குற்றஞ்சாட்டுவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையிலே இன்றைக்கு மக்கள் தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த அரசியல் கட்சிகள் என்னதான் கேவலமாக செயற்பட்டாலும் பெரும்பாலான மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தான் வெறுப்பாக வெறுத்து போய் போடுகிறார்கள். அதை மறுக்க முடியுமா? இல்லை. ஆக குறைந்தது தங்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதற்காகவாவது 1,60,000 பேர் போட்டிருக்கிறார்கள் தானே. நிச்சயமாக அதில் மாற்றுக்கருத்தில் நான் கேட்கின்ற விடயம், இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய அரசியல்வாதிகளிடம் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகளிடம் கேளுங்கள், உங்களுடைய பிரதேச மட்ட பிரதிநிதிகளிடம் கேளுங்கள், என்ன செய்கிறீர்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள், இப்படி நீங்கள் ஒன்றுபட்டு வந்தால் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்தால் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த வாக்களிக்காமல் இருந்து விடுகிறோம். ஏன் என்று சொன்னால் என்னை பொறுத்தமட்டிலே மக்கள் கேட்டு கலைச்சிருந்தாலும் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் எங்களுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய விடயம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய அரசியல் தவறான முறைப்படுத்தப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது தமிழினத்தினுடைய சுயாதீன உரிமைக்கான கோரிக்கை என்பது ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்தில் தான் தொங்கி இருக்கிறது. தமிழர்களுக்கான தீர்வு நாடாளுமன்றத்தின் மூலமாகத்தான் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற மாயைக்குள் சென்று விட்டோம். 70 ஆண்டு காலமாக ஈழத்தமிழர்களை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள அரசியல் தரப்புகள் எப்படி நடத்துகிறது என்பது நன்றாக தெரிந்தும் நாங்கள் இப்போது எல்லாம் என்ன செய்கிறோம், பாராளுமன்றத்துக்கு போனால் தான் கதைக்க முடியும், பாராளுமன்றத்திலே தான் கேட்க முடியும் என்ற ஒரு மாயையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆக ஈழத்தமிழினம் தன்னுடைய தீர்வுக்காக ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவுக்கு மக்களை வழி நடத்திவிட்டார்கள். ஆக மக்கள் சுயமாக வெளிப்படைய வேண்டும் அல்லது யாராவது வெளிப்படைய செய்ய வேண்டும். ஒரு மக்கள் ஒரு கட்டமைப்புகளாக உருவாக்க வேண்டும். சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கிறது இல்லையா, திருப்பி அழைத்தல் என்ற முறைமை. அப்படியான ஒரு முறைமைக்கு இந்த நாட்டில் அப்படியான சட்டங்கள் இல்லாட்டியும் நாங்கள் ஒரு இனமாக வாழ வேண்டும், எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அப்படியான ஒரு கட்டமைப்பு பொறிமுறையாக உருவாகலாம். அப்படியான ஒரு நகர்வுக்கு தமிழ் மக்கள் உந்த வேண்டும். காலங்காலமாக நாங்கள் வெறுத்து விட்டோம், எங்களுக்கு எந்த தெரிவும் இல்லை, இப்படியான கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் இருக்கக்கூடிய இருப்பு இல்லாமல் போகும் என்று தலையில் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கான பதிலை யாரிடம் தேடுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அரவாசி அரசியல்வாதிகள், நான் சொல்லிவிடுகிறேன், அரவாசி அரசியல் தரப்புகளினுடைய தலைவர்களாக சொல்லப்படுகின்றவர்கள் அவர்கள் மக்களுக்கான செய்தியை இந்த ஊடகங்களுக்கு வந்து சொல்ல தயாரில்லை. நாங்கள் அழைத்த போது கூட நான் அவரில்லை என்று சொன்ன தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு கட்சியினுடைய பதில் தலைவரும் இருக்கிறார். இல்லை, அதுதான் நான் சொல்லுகிறேன். என்னென்றால் உண்மையில தமிழ் மக்கள் பாவம். கடந்த 2024 தேர்தலிலே ஒரு புதிய முயற்சியை செய்து ஒரு புதிய ஒருவரை கொண்டு வருவோம் என்று ஒரு விசப்பெரட்சியை செய்தார்கள். சுயேட்சை குழுக்கு வாக்களித்தார் என்று அதை விட மோசமாக போய்விட்டது என்றது அவர்கள் பாவம் பரிதாபமாக போனார்களே தவிர அவர்கள் சில மாற்று ஆப்ஷன்ஸையும் சிந்திக்கிறார்கள்.
தேட பார்க்குறார்கள். இந்த ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து தங்களை ஏமாற்றுகிறார்கள், அப்போ அதிலேருந்து சற்று விலகி பார்ப்போமான்ற செய்த ஒரு விசப்பரட்சி அதிலே துரதிருஷ்டவசமாக படுமோசமாக இதை விட மோசமாக தோற்றுவிட்டார்கள் என்பது தான் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள் சில செய்தியை இந்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கத்தான் பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழி தேர்தலிலே இந்த தலைவர்களுக்கு வாக்களிக்காமல் தவிர்ப்பது அல்லது மாற்று ஆப்ஷன்ஸை தேடி பார்ப்பது என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர, நீங்கள் சொன்னது போல கொடுத்த ஆணையை மீளப்படுகின்ற அடுத்த தேர்தலுக்கு முதல் மீளப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த மண்ணிலே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்திலே இல்லை. அதனாலே தான் தமிழ் மக்கள் வந்து வெறுத்து போய் இருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள்கிட்ட கேட்டால் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு அப்பால் இந்த தமிழ் தலைமைகளோட செயற்பாடு தொடர்பாக மிகுந்த அதிருப்தியாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அதை இந்த தமிழ் மக்களுடைய தலைமைகள் சிந்திக்கவில்லை, அல்லது உண்மையாக மண்ணை நேசிக்கின்ற ஒரு தலைமைத்துவத்தை மக்கள் அடையாளம் கண்டு அதற்கு பின்னாலே திரள வேண்டும் என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் வடக்கினுடைய அரசியல் இப்படி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு இன்னும் பரிதாபகரமாக இருக்கிறது. கிழக்கிலே அபகரிக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பாக பேசுவதற்கு கூட யாரும் இல்லை. திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலே அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேர்கள் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய இலங்கைத்துறை முகத்துவாரம் என்று இலங்கையினுடைய ஆதியான துறைமுகம் என்று சொல்வார்கள். அந்த துறைமுகம் இன்று லங்காப்பட்டினம் என்று சொல்லி பெயர் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மலையில் இருந்த ஆலயம் அகற்றப்பட்டு அங்கு புத்தவிகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பேசுவார் யாரும் இல்லை. அருகே கல்லடியிலே மலைநீலியம்மன் ஆலயம் இருக்கிறது. மலைநீலியம்மன் வீதிக்கு இறக்கப்பட்டிருக்கிறார். மலையிலே புத்தவிகாரம் இருக்கிறது. இப்படியான நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பார்க்க வருகிற போது மூதூரினுடைய 3ஆம் கட்டை மலை என்று சொல்கின்ற அங்கே கொட்டியாரம ரஜமகா விகாரை உருவாக்கப்படுகிறது. மத்தள மலையிலே தொல்லியல் என்று சொல்லி ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் தரத்து வைக்கப்பட்டிருக்கிறது. குச்சவெளியினுடைய 50 விதமான நிலப்பகுதி பூஜா பூமிய திட்டத்துக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே 400 சிங்களவர்கள் இருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 32 விகாரைகள். இது எப்படியான மாற்று விகிதம் என்று பாருங்கள். 1827 ஒரு வீதமாக இருந்த சிங்களவர்கள் இன்று 21 வீதமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 37 விதமான நிலப்பரப்பு சொந்தமாக இருக்கிறது. இப்படியான நிலைமைகள் இருக்கிறது. அங்கே மயிலத்தவணை மாதவனையினுடைய நிலவரம் தெரியும். தாந்தாமலையிலே இப்படி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நிலை. நாங்கள் எப்படி அம்பாறையை கொடுத்தோமோ அதே போல திருகோணமலையை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டோம். அதனால் எந்த விதமான மாற்று திட்டங்களும் எங்களிடம் இல்லை. எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக நான் பிரதான அரசியல் தரப்புகளாக சொல்லுகின்றவர்களிடமும் நேரடியாக கேட்டிருக்கிறேன். யாழ்ப்பாண அரசியல் செய்கிறீர்கள் என்று சொல். அவர்கள் துரதிருஷ்டவசமாக செய்து கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசமாக தேசிய தலைவர் சொன்னது போல அல்லது தேசிய தலைவருடைய சிந்தனையின் பெயரில் தமிழ் மக்களை வடக்கு கிழக்கை அவர் ஒன்றாகத்தான் பார்த்தார். நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லுகின்றவர்களைப் போல இந்த பக்கம் என்னுடைய அரசியல் என்னுடைய மாவட்டத்தில் எனக்கான வாக்கு கிடைத்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய இனத்தை வழிநடத்துகின்ற தலைவர் இருக்க முடியாது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும், அது வலியுறுத்தப்பட வேண்டும். அப்படியாக இருந்தால் எங்களுடைய அரசியல் கிழக்கை நோக்கி நகர வேண்டும். கிழக்கினுடைய ஆபத்தான நிலைகளுக்கு அந்த மக்களை ஒன்று திரட்டி போராட வேண்டும். அந்த மக்களை ஒன்று திரட்டி போராடுவதற்கான அரசியல் நிலைப்பாடு அங்கு இல்லை. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் மீள்கட்டுமானம் என்ற ஒன்றை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. நாங்கள் நிறைய விடயம் பேசியிருக்கிறோம். மீளவும் கேட்கிறேன், இப்படியான ஒரு சூழலில் மீளவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் இணைந்து கொள்ள தயாராகிறது இல்லை? அது தொடர்பான எத்தகைய ஒரு கோரிக்கைகளும் எங்களுக்கு விடுக்கப்படவில்லை. அதான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ சற்று முன்பு சொன்னது போல ஒரு தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த ஒற்றுமை என்பது கொள்கை சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு ஒற்றுமையைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன், நான் விரும்புகின்றேன். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு எக்ஸோ ஒய்யோ சட்டோ இருப்பது என்பது அவர்களுக்கு தேவையான ஒரு விடயம் அல்ல. ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியலை வென்றெடுக்கக்கூடிய திட்டங்களோடு உருவாக வேண்டும். தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு தலைமையாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்குமே தவிர அவருடைய எக்ஸப் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகணும், வைய பாராளுமன்றத்தில் கொண்டு போகணும் என்ற தேவைப்பாடு தமிழ் மக்களுக்கு இல்லை. ஆகவே இந்த ஒற்றுமை என்பது கடந்த காலங்களிலே மக்களாலே வெறுக்கப்பட்டவர்கள், மக்களாலே அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கியதாக முத்திரை குத்தப்பட்டவர்களை எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து இப்போ அவர்கள் தமிழ் கதைக்கிறார்கள், தமிழ் தேசியவாதிகளாக மாறிட்டார்கள் என்று சொல்லி ஏமாற்றுகின்ற வேலை திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது ஒற்றுமை என்ற பெயரிலே. ஆகவே எங்களுக்கு சில வரையறைகள் இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறாக
ஒரு அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் அந்த 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 கூட்டிலே இருக்க போகிறவர்கள் யார்கள், அந்த கூட்டினுடைய கொள்கை என்ன, அந்த கூட்டினுடைய ஒழுக்க செல்நர் என்ன என்ற விடயங்களை நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக ஆராய்ந்து அது தொடர்பாக எங்களுடைய கட்சி பரிசீலனை செய்து தான் நாங்கள் அவ்வாறான ஒரு கூட்டுக்குள் நாங்கள் செல்ல முடியுமே தவிர தேர்தல் கணிப்பீடுகளுக்கான தேர்தல் வெற்றிகளுக்கான ஒரு ஒற்றுமைக்கு நாங்கள் செல்ல தயாரில்லை. நன்றி சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களே. இன்றைய நாள் உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக குறிப்பாக நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். தமிழ் தேசம் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஐபிசி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். தமிழர்களுடைய அரசியல் பரப்புப்படி இருக்கிறது, தமிழ் மக்களுடைய நிலப்பரம்பல் எப்படி சூறையாடப்படுகிறது, இதற்கான மாற்றுத் தீர்வுகள் என்ன, இந்த அரசியல் தரப்பிலே இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் என்ன, இந்த குறைகள் என்ன, இது தொடர்பாக எல்லாம் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். மற்றும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.